வணக்கம் கேமர்ஸ், நான் தான் உங்கள் சால்ட்டு. இது மாஸ்டர் 11 பார்ட் 2. இந்த வீடியோ அப்புறம் இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைபு, அப்புறம் ஷேர் போட்டுருங்க. அப்புறம் பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வேறு ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ இந்த பாட்டில் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி நெதர்லேருந்து என்ட்ரபிள் எடுக்கிறது, அதுக்கப்புறமா ரெய்டு பண்ணுறது, ரெய்டு பண்ணி டோட்டமே எமரால்டு அதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது. அதுக்கப்புறமா வில்லேஜஸ்லேருந்து ட்ரேட் பண்ணி ஆப்பிள்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா கோல்டு ஃபார்மில் இது பண்ணுறது. இந்த மாதிரி ஓல்டு வேர்ல்டுக்கு வந்தேன். அங்கேருந்து ஆர்ஜே எனக்கு இது கொடுத்தான், ஸ்வாடு. அதுக்காக வந்தேன். பார்த்தீங்களா, எப்படி டைமண்ட் ஆர்மர்லாம் இருக்கும் ஃபுல்லாக. 2 பேரும் அப்பப்போ மாறிப்பேன், ஏன்னா சேஃப் இல்லை நெதரில். நான் கன்ஃபார்மாக சேர்த்துருவேன். இப்போ ஃபுல்லாக இங்கே என்ட்ரபல் எடுத்து அப்படியே எக்ஸ்பி எடுத்துக்கிறேன். அப்புறம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வார் ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோ. ஏன்னா இதில் ஃபுல்லாக வாருக்கு தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். கோல்டன் ஆப்பிள்லாம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். வந்துட்டா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிரிட் அடித்தா நிறைய இதுவாகுது. இது நெக்ஸ்ட்டு சோம்பேறி என்டர்மேன் ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஓவர் வேர்ல்டுக்கு ஏஜி ப்ரோக்கு நெதர் வாட்டு தரேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது இந்த வில்லேஜை கண்டுபிடிச்சேன். அங்கே போயிட்டு லூட் அடிப்போம். அன்லூட்டட் வில்லேஜ் தான். வருவெளியில் எத்தனை வில்லேஜ் இருக்குது, சரி எல்லாம் பார்க்காம விட்டேன். பார்ப்போம், வாங்க வாங்க வாங்க. ஏறி தொலைய வேண்டியதாக போயிருக்கு. ஹேபேல் இருக்குது, ஹேபேல் எடுத்துப்போம். அவர் வந்தார்னா தரேன், இல்லைனா இல்லை. வாங்க வாங்க எல்லாத்தையும் எடுப்போம். இங்கே இருக்கிற ஹேபேல் மீதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே நைட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. உள்ளே போயிட்டு உக்காந்துருவோம். ஓகே, அப்புறமா விடிஞ்சக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து ஹேபேலை கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். நிறையவே இருக்குது இந்த இடம். நிறைய ஃபுட்டுக்கு பஞ்சம் இல்லை, அப்புறம் வில்லேஜர் ப்ரீடருக்கு பஞ்சம் இல்லை. இந்த ஏதோ பெட் இருக்குது. பெட்டு மட்டும்தானா, பார்க்க பெருசாக இருக்குது வீடு. ஆனால் அதுக்கப்புறமா வேறு என்ன, இவர் வர மாதிரி தெரில. நான் ஃபுல்லாக வெயிட் பண்ணேன். இந்த செஸ்ட்டில் ஒரு ப்ரெட்டு, ஒரு ஆப்பிள். இங்கே தான் இருக்கா. இது ஜாம்பி ஃபீல்டு வில்லேஜ். இது பா செத்துருப்பேன். அடிக்கிறான், ஆனால் போயிடும். வேற என்ன, அயன் கோலம் சுத்துறான். இதே மாதிரி தான் இருக்கு எல்லா வீடும். இங்கே மேலே ஒரு செஸ்ட் இருக்கும். ஆப்பிள் நிறைய இருக்குதுப்பா. வேற என்ன, இங்கே ஹேபேல் இருக்குது. இங்கே இதையும் தூக்கிடுவோம். டப்புன்னு தூக்கு. இங்கேயும் இருக்குது. எல்லா இடத்துலையும் இங்கே ஹேபேலுக்கு அதிகமாக இருக்குது. இந்த வில்லேஜ் மொத்தமாக லூட் அடி ஹேபேல் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு வருஷத்துக்கான சோறு இங்கேயே இருக்குது. அங்கே பாருங்க, அங்கே கொஞ்சம் இருக்குது. எவ்வளோ வரும் வீட்டு 1.5 ஸ்டாக், ஒரு ஸ்டாக் மேலே வச்சு 1.5 ஸ்டாக் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன, இங்கே வீட்டு இருக்குது. வீட்டெல்லாம் இது பண்ணிப்போம். அப்புறமா நான் கோல்டு ஃபார்மில் ஏஎஃப்கே பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது ஆர்ஜே டைமண்ட் ஸ்வாடு எக்ஸ்பி வேணும். ஏஎஃப்கே பண்ணல, இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சோறு முக்கியம். அது வேற என்ன பாருங்க, ஹார்சி பக்காவா இருக்கா. இப்போ ஆர்ஜே ஏதோ பாரு அப்படின்னு சொன்னா. என்னது இங்க பார்க்கணும், உனதான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ, செஸ்ட்டுக்குள்ள செஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கானா. அதுக்குள்ள திறந்தா ஏதோ இருக்குன்றான். என்ன இருக்கும், ஓப்பன் பண்ணுவோம் இருங்க. பாரு யப்பா
பணக்காரங்க கைஸ். நான் இதெல்லாம் எண்டா செஸ்டில் இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இது எல்லாம் எதுக்கு எண்டு வாருக்கு தான். என்னென்னவோ இருக்குது பாருங்க. வெண்டிங் புக்கு, வெண்டிங்கு, ப்ரொடெக்ஷன் ஃபோரி, அன்பேக்கிங்கு எல்லாம் வச்சுருக்கான். எல்லா புக்கையும் வச்சுருக்கான். அப்புறம் அது இல்லாமல் டைமண்டு, ஆமினஸ் பாட்டிலு, என்ட்ரபேலு, எமரெல்லாம் நான் தூக்குனது. அப்புறமா வந்து வேற என்ன இருக்குது இதில்? அவ்வளோதான். என்கிட்ட இத்தனை புக் இருக்குது. இதுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் போடணும். எல்லாம் போடணும். அதுக்கு எக்ஸ்பி வேணும். ஃபஸ்ட்டு இருக்கிற கோல்டு நகட்டெல்லாம் இங்கேட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே இருக்குது பண்ணிவிட்டு நம்ம இத்தனை பேர் வரானுங்க. ஐயோ, 2 ஸ்வாடை வேறு தூக்கிட்டேனே. ஜஸ்ட் இதை எடுத்துருவோம். இந்த ராட்டன் ஃப்ளஷ் எடுத்துருவோம். கரெக்டாக வேகுதா? வேகுது. ஓகே, இதுக்கு போட்டாச்சு. வேறு என்ன? குப்பையை கீழே போட்டு வச்சுருக்கான். அது என் இன்வென்ட்ரியில் வந்துருச்சு. வேறு என்னதுக்கு போடணும்? என் பேண்ட்டுக்கு போடணுமா? பேண்ட்டுக்கு மட்டும் போடணும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்கு? தேவையில்லாதெல்லாம் இங்கே வைப்போம். ஆப்பிள் இருக்குது, நிறைய ஆப்பிள். பேண்ட்டுக்கும் போட்டேன். இப்போ எக்ஸ்பி தேவைப்படுது இன்னும். எல்லாம் செஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்பி கலெக்ட் பண்ணி ஆர்மர் போட்டால் கொஞ்சம் இடம் இருக்கும். ஒன்றா ஆர்மர் போட்டு வீடியோ கிளிப் 3, 2, 1 போடுறா. இன்னும் டப்புன்னு போட்டான் ஹேக்கர். அவ்வளோதான் கைஸ். ரெடி? ஷோவாக இருக்கா? மஜாவாக இருக்கா? பாதி நிற்கிறான் ஏய், பெய் வந்துருச்சு அவனுக்குள்ள. ஓகே, நான் போயிட்டு இங்கே இருக்கிற வுட்டு கலெக்ட் பண்ணி அதை கீழே எரிய வச்சுட்டு கொஞ்ச நேரம் மேலே ஃபார்ம் ஒர்க் ஆகலை. இப்போ வந்து ஒரு எம்எல்ஜி பண்ணலாம். இங்கேருந்து செத்துட்டேன்னா வரலாம். சாக மாட்டேன், கம்மியான ஹிட்டு தான். 3 ரெடியா? 3, 2 பயமா இருக்கே. குதிப்பேனா? குச்சிடலாம். வாட்டர் கிளச் ரெடி. சூப்பரா. எங்களுக்கு வாட்டர் கிளச்லாம் பண்ண தெரியும். அப்புறமா இந்த வில்லேஜுக்கு என்னோட டைமண்ட் சர்வர் ரெடி. அந்த வில்லேஜுக்கு போகிறதுக்காக என் ஹார்ஸை தூக்கினே போயிட்டேன். ஏன்னா ரெபலுக்கு வந்து நெதர்வாட்டு வேணுமா. ரெபல் கேட்டான். வந்துட்டா பாருங்க. நில்றா. ஐ ஆனாமா இந்தா. ஏய், குதிரை தூக்கிட்டு போயினா. டேய் சரி போ உனக்கு நெதர்வாட்டி கிடையாது. என் குதிரை வேறு செல்லுன்னு பறக்குது. அப்புறம் நெதர்வாட்டி கிடையாதுன்னொன்னே பயன்ட்டான். ஏன்னா அவனுக்கு போர்ஷன் தேவைப்படுச்சு. அப்புறமா குதிரை மேலே இருந்துக்கிட்டே கொடுத்தேன். பை இந்த 2 கோல்டன் ஆப்பிள் வச்சுக்கோ. இதுக்கு வந்து அவன் எனக்கு வந்து ஒரு ட்ரைடன்ட் தருவான். அப்புறமா தரேன்னு சொல்லியிருக்கான். அப்போ அவன் அங்கேயே ஆஃப்லைன் போயிட்டான். அதனால நான் தைரியமாக பேசிக்க வந்துட்டேன். பாடுறா. அப்புறமா நானும் ஆர்ஜியும் ரைடு பண்ணோம் டோட்டம்க்கு. இந்த போட் ஸ்ட்ராட்டஜி தான். வரவனுங்கெல்லாம் போட்டு மொத்தன்னு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து கீபோர்டில் அப்போ விளையாடிக்கிட்டேன். மவுஸில் கீபோர்டு மவுஸு க்ரீப்பர்லாம் வெடிச்சிருக்குது. பாருங்க, இந்த மாதிரி தான் போட்டில் வந்து மாட்டிப்பானுங்க. அதை வந்து இது பண்ணிக்கணும். அதாவது இன்னும் சாக மாட்டேன்னா யோகர். ஏய் உல்ஃபியா இங்க நீ மாட்டவே மாட்டேன்னா. அங்கே விச்ச பவுட்டே கொண்டாச்சு. விதவிதமாக விச்ச பவுட்டு கொண்டு பாய்சன் வேற போட்டான். வைத்தியேறேன். பயந்து ஓடுறேன். மாடி அங்கே காம்போ வாங்குது.
மாடு காம்போ வாங்குது, எரும மாடு. 2 பேர் இருக்கீங்க. அதுக்கப்புறமா வேற என்ன டோட்டம்லாம் வந்து இவனை எடுத்துக்கினா ஒரு டோட்டம் கூட கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. பின்னாடியிலேருந்து அடிக்கிறானுங்க. மழை வேற, நைட்டு மழை இல்லை, நைட்டு ஜாம்பி கிரீப்பர் வேற ஸ்பான் ஆக அமைஞ்சிச்சு. அப்புறமா வந்து ரெலாம்ஸில் இருக்கிறவங்களாம் தூங்க சொல்லிட்டேன். இந்த மாடு வேற அடிக்கிறான். அப்புறமா இவனை வந்து விதவிதமாடி. என்கிட்ட ஒரே ஒரு டோட்டம் தான் இருக்குது, அவன்கிட்ட தான் 4 டோட்டம் இருக்குது. லாஸ்ட் ஒன் நாங்கள் தண்ணியில் இருந்தான், அவனை போய்ட்டு அடித்தோடனே ரெடி முடிஞ்சிச்சு. இந்த விஷயம்லாம் எதுக்கு பண்ணேன்? வார் ஜோனுக்கு தானே. ஆனால் கடைசியில் நான் வாரிக்கே போகல. ஏன்னா மனுஷனிக்க மக்களே, ஏன்னா வந்து வாருக்கு போக முடியாது. ஏன்னா என்னோடய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. மன்னிச்சிருங்க, ஈவெண்ட்டில் பார்த்துப்போம். வரட்டா.